வணக்கம். சன்ரைஸ் செய்தி நேரத்துக்காக இலங்கை, இந்திய, ஜெர்மன் செய்திகளுடன் மஞ்சு மகேஷ். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் டாக்டர் இப்ராஹிம் ராய்சி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இணைந்து உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை சற்று முன்னர் ஆரம்பித்து வைத்தனர். இத்திட்டம் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை தொடர்ந்து இலங்கையின் பாரிய நீர்ப்பாசன திட்டங்களில் ஒன்றாகும். ரஷ்யா மற்றும் உக்ரைனில் இராணுவ சேவைக்காக இலங்கையர்கள் கடத்தப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரும் வெளிவிவகார அமைச்சும் ஆராய்ந்து வருவதாக கூறிய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் நாளை பாராளுமன்றத்தில் விளக்கமளிக்க உள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிவேக புகையிரதங்களின் கால் பலகைகளில் அதாவது ஃபுட்போர்டில் பயணிப்பதால் விபத்துக்கள் ஏற்படுவதாக மலையக பிரதான ரயில் பாதையில் பயணித்த பயணிகள் கவலை தெரிவித்தனர். சுற்றுலா பயணிகள் தங்களின் ஆபத்தை பொருட்படுத்தாமல் கால் பலகைகளில் ஏறி செல்ஃபி எடுப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் அண்மை காலமாக பல விபத்துக்கள் ஏற்பட்டு அதில் சில உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். சமீபத்திய சம்பவத்தில் ஒஹியா ரயில் நிலையத்திற்கு அருகில் பொடிமெனிக்கே எக்ஸ்பிரஸில் வெளிநாட்டு பெண்ணொருவர் கீழே விழுந்தார். சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு இதே போன்ற சம்பவத்தில் ஈரானிய சுற்றுலா பயணியர் பலத்த காயமடைந்தார். இந்த அபாயகரமான பயணத்தை சுற்றுலா பயணிகள் மேற்கொள்வதை தடுக்க புகையிரத காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்தியாவில் ஜூன் 1 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் பாஜக வாக்கு பங்கீட்டில் வெற்றி பெறும். ஆனால் அந்த வாக்கு பங்கு இடங்களாக மாறுமா இல்லையா என்று சொல்வது கடினம் என்று முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வனி குமார் தெரிவித்துள்ளார். 2022 பஞ்சாப் விதானசபா தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரசில் இருந்து விலகிய குமார் முன்னோடி இல்லாத அதன் தேர்தல் வரலாற்றில் பஞ்சாப் பலமுனை போட்டியை காணும் என்று கூறினார். இந்துத்துவ உணர்வுடன் அனுதாபம் கொண்ட விவசாயம் அல்லாத சமூகத்தின் மிகப்பெரிய பகுதி இன்னும் கிராமங்களில் உள்ளது. தேசியவாதம், தேசபக்தி மற்றும் மத அடையாளத்தை வலியுறுத்துதல் ஆகியவற்றின் கருத்துடன் அனுதாபத்தின் ஒரு கூறு உள்ளது. இது இப்போது பாஜகவுடன் தொடர்புடையது. பாஜக வாக்கு சதவீதம் நிச்சயமாக அதிகரிக்கும். ஆனால் அது இடம் கிடைக்குமா இல்லையா என்று சொல்வது கடினம் என்றார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடனான உரையாடலில் குமார் பஞ்சாப் விவசாயிகள் ஒருபோதும் பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஜெர்மனியில் பல மருந்தகங்களின் மூடப்பட்டு வருகிறது. கிராமப்புறங்களில் மட்டுமல்ல, ஜெர்மனியில் மருந்தகங்களின் விலை அமைப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. மார்ச் மாத இறுதியில் நாடு முழுவதும் 17,429 மருந்தகங்கள் இருந்தன. கடந்த ஆண்டு இறுதியில் இருந்து மேலும் 142 குறைவாக உள்ளது. இந்த காலாண்டின் சரிவு 2023 ஆண்டின் முதல் காலாண்டை விட வலிமையானது. 129 மருந்தகங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான மருந்தகங்கள் அச்சுறுத்தப்படுகின்றன என ஜெர்மன் பார்மசிஸ்ட் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. 2024 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் இழக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த கீழ்நோக்கிய போக்கை நாம் அவசரமாக நிறுத்த வேண்டும் என்று பொருளாதார அறிக்கை கூறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுறுகின்றது. நன்றி, வணக்கம்.